இன்னைக்கு குழி பணியாரம், இட்லி, தோசை, பெசரட்டுன்னு எல்லாத்துக்கும் போற மாதிரி ஒரு கொத்தமல்லி தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம். அதுக்கு நான் ஒரு பாதிக்கட்டு, அதாவது ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமா புளி, அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சிடலாம். தேங்காவை இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி இதையும் சேர்த்து இப்போ அரைச்சிடலாம். ரொம்ப குயிக்கா 2 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க இந்த கொத்தமல்லி சட்னி. அவ்வளவுதான், தாளிச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம். அவ்வளவுதான். இப்ப இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல சோள பணியாரத்துக்கு லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.